சட்டுன்னு ஒரு வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் மெதுபெதுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு ரெண்டத்தையும் அலசிட்டு 3 மடங்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சுக்கோங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, ஒரு துண்டு இஞ்சியை நல்லா உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 மிளகு போல் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிளகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை இது கூட சேர்த்து மூடி வச்சுருங்க 2 நிமிஷம். அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு இப்போ முக்கியமான ஸ்டெப், ஒரு 3 டீஸ்பூன் நெய்யை மேலாப்பில் ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ ஓப்பன் பண்ணி கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் அப்படி பந்து மாதிரிக்கு கீழே விழுகும். இதுதான் அந்த டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான வெண்பொங்கல் வீட்டிலே ரெடி பண்ணலாம்.